சாந்தி பானு இங்க பாருங்க. என்னாச்சு நூறு? எதுக்கு போய் கத்திட்டே கிடக்கா? என்னாச்சு சொல்லு. சரோஜாக்கா எங்க? அவங்க அந்த பக்கம் எங்கேயாவது போயிருப்பாங்க. நீ எதுக்கு அங்க இப்படி கத்திட்டே கிடக்குற? அதை சொல்லு. ஐயோ நான் என்னத்த சொல்வேன், ஏது சொல்லுவேன். அங்க உங்க ரெண்டு வீட்டுக்காரங்களும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் குடிச்சு புட்டு ரங்கம்மா கண்ணில் மட்டும் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த ஜிம்மினத்து கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டு எட்டு சொல்லிட்டு கிடந்தானே, அப்புறம் எப்படி கிளம்பான்னு தெரியலையே. ஐயோ இவன் வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரன் சேர்ந்து அவ்வளவுதானே, இருக்கிறவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி விடுவானுங்க. அட ஜிம்மி நஞ்சா, உங்க ரெண்டு பேருக்குமே விவரம் பத்தலை. எப்படி குடிக்கணும், எப்படி குடிச்ச போதே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால இன்னைக்கு அண்ணின்னு சொல்லி கொடுக்க போறேன் எப்படி குடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி குடிச்சு பழகுங்க, சரிங்களா? சரிங்க அண்ணே, மிக்ஸ் பண்ணி கொடுங்க, குடிக்கிதான். ஜிம்மி உனக்கு ஓகே தானே? நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தானே, வேற என்ன சொல்ல போறோம்? அவ்வளவுதான். ஜிம்மிக்கு ஏற்கனவே ஏறுன்னு ஏறி போய் கிடக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவன் பாட்டா படிப்பானே தவிர பேச மாட்டான். இழிச்சது போதும் இப்படி திரும்பணும்யா. இங்க பாருங்க, இங்க 2 ஜூஸ் வச்சிருக்கேன். இதுல சரக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குதேன். அது குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சரியா? சரிங்கண்ணே. அந்த வித்தெல்லாம் காட்டுதாரு. அவ்வளவுதான், தயாராகிட்டு. நோஞ்சான் ஜிம்மி, எடுத்து அடிப்போமா? ஐயே ஐயே தலப்பா, நோஞ்சான் ஜிம்மி எல்லாம் வந்திருக்கீங்களா கல்யாணத்துக்கு? ரொம்ப சந்தோஷமாப்பா. இந்த கிழவி வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாப்பா. அண்ணே, இந்த சரக்கை எப்படியாச்சும் மறைச்சு வைங்க. இந்த கிளவி கண்ணுல பட்டுட்டு கிட்டுட்டு போகுது. அம்மாண்ணே, கிளவி பாக்குறதுக்குள்ள மறைச்சு வைங்க. ரங்கம்மா, அது எப்படி பிரேம் கல்யாணத்துக்கு வராம நாங்க இருப்போம்? அதுதான் எல்லாம் குடும்பத்தோட வந்துட்டோமா. சரிங்க சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாப்பா. குடிக்கதான் கல்யாணத்துக்கே வந்தோம், அதையும் வந்து கெடுத்து போட்டாலே இந்த கிளவி. ஆமாண்ணே, எல்லாத்தையும் கெடுத்து போட்டான் லூசு கிளவி. சரிப்பா, இங்க இருக்கு ஜூஸ். அது யாருக்கு? உங்க 3 பேருக்குமா? 2 தான் இருக்கே, இன்னொன்னு எங்க? இல்ல ரங்கம்மா, எனக்கு ஜூஸ் கூட எல்லாம் சேர்ந்து குடிச்சோன்னா அது அந்த அளவுக்கு ஒத்துக்காது, பாத்துக்கங்க. என்னது எது கூட சேர்த்து குடிப்பா? என்ன ஒன்றும் புரியலையேப்பா எனக்கு. சரிப்பா, இந்த வேலைலாம் செஞ்சு செஞ்சு எனக்கு ரொம்ப சோர்வாகி போச்சு. இந்த ஜூஸ்ல ஒன்று எடுத்து நான் குடிச்சுக்குதேன், சரியா? உங்களுக்கு வேற ஒன்று வாங்கி தாரேன், சரியாப்பா? வேணாம் ரங்கம்மா, வேற ஒண்ணு வாங்கி தரேன். இது எதுக்கு? இருங்க, நான் போய் வேற வாங்கிட்டு வரேன். அட இருக்கட்டும்பா, இதுக்கு எதுக்குப்பா நீ அலைஞ்சிட்டு கிடக்க? அதோதான் இருக்குல்ல, நான் குடிச்சிட்டு உங்களுக்கு போய் வேற வாங்கிட்டு வந்து கொடுக்குதேன். என்ன இப்போ? ஐயோ, இந்த ரங்கம்மா வேற சரக்குகள் வந்து ஜூஸ் எப்படி குடிச்சு போட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னே, பேசாம இங்கிருந்து நம்ம அப்படியே சைடுவோமா? என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. ரங்கம்மா ரங்கம்மா, தலை மேல வெள்ள முடியும், பல்லு தான் நல்லா தெரியுதடி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சீனிடிக்கின்றீவி, செவ்வானம் மலர்களிலே சரக்கு ஓவர் ஆயிடுச்சு போல. ரங்கம்மா, மீனா யாரும் என்ன கூப்பிடுறாங்க போல தெரியுது. ரங்கம்மா இங்க பாருங்க. சரோஜா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏங்க கல்யாணத்துக்கு வந்துட்டீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. ஆமா சரோஜா, கல்யாணத்துக்கு வந்துட்டேன். நான் இன்னும் 5 மீ தான் வந்தோம். சரிங்க சரிங்க. சரோஜா, நீ இந்த பூ வச்சுக்கிட்டு இந்த வாடாமல்லி கலர் புடவையில ரொம்ப அழகா இருக்கே. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு சரோஜா. பேசாம பிரேமுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாணத்திலேயே நம்மளும் ஒரு மேடையை போட்டு கல்யாணத்தை முடிச்சுக்குவோமா இன்னொரு வாட்டி? ஐயோ போங்க, எனக்கு வெக்கமா வருது. நீ வெக்கப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்கே சரோஜா. கொண்டையில பூவை வச்சு மண்டையில தலை பகட்டி கொஞ்சம் சரிங்க மேம், கொஞ்சம் சரிங்க மேம். சார் கேமரா பாருங்க சார். சார் இங்க கேமரா பாருங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா பொன்னி பிரேம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் மச்சான். அண்ணே, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிம்மா சரிம்மா, போயிட்டு வரேம்மா. சரிங்க அண்ணே. போட்டோக்கிற தம்பி, என்ன ஒரு போட்டோ எடுக்கிறியா? எடுக்கிறேன் பாட்டி. நல்ல பல்ல கட்டிச்சதுங்க பாட்டி. உங்க அம்மாக்கு என்ன ஏதாவது பைத்தியம் கீத்தி முடிச்சிருச்சோ? அந்தரத்துல பறந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அதை போட்டோ வேற எடுக்கணும்னு சொல்லுதாக. அங்க பாருங்க.
இறைவா, என்னது இது? ஏ சாந்தி அக்கா, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்ன இந்த ரங்கம்மாக்கு ஒரு மாதிரி பார்க்குது, பிஹேவ் பண்ணுது, என்னன்னு தெரியலையே. ஆமாட்டி, எனக்கும் அதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணுது? காலை கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இங்க இருந்து ரங்கம்மா எங்க காணும்? அவங்களை தேடிட்டுல நான் வந்தேன். எங்க தான் போனாங்களோ தெரியலையே. அண்ணே அண்ணே ரங்கம்மாவை காணும்னு சொல்லுதாக. குடிச்சிட்டு எங்கேயாவது போய் விழுந்து தொலைய போகுது. வாங்க அண்ணே பார்ப்போம். என்னது, ரங்கம்மா குடிச்சிட்டாங்களா? இல்ல சரோஜா, யார்ட்டமா குடிச்சிட்டாங்கன்னு? இப்பதானே நோஞ்சம் சொன்னா இந்த மாதிரி ரங்கம்மா குடிச்சிட்டாங்கன்னு. நீங்க சும்மா நடிக்காதீங்க. நீங்க என்கிட்ட இவ்வளவு பாசமா நடந்துக்கும் போதே தெரிஞ்சுது நீங்க குடிச்சிட்டு தான் என்கிட்ட இந்த மாதிரி பாசமா பேசுறீங்கன்னு. நீங்க இந்த வேலை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பீங்க. இதுல கொண்டையில பூவை வச்சு வெங்காயத்தை வச்சாங்க உங்களுக்கு. ஏன்னா எதுக்குலாம் இப்படி கத்துனே? அவன் எல்லாத்தையும் கேட்டு விட்டா பாரு. அண்ணே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க போய் ரங்கம்மா எங்க இருக்காங்க என்னன்னு பாப்போம் வாங்க. சரி வாங்க போவோம். அப்பாடி, நல்ல வேலை ரங்கம்மா இங்கே தான் இருக்காங்க. இவங்க குடிச்சது இங்கே யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரியலையே. நம்ம போய் உடனே இது சாந்தி பானு கிட்ட சொல்லிடும். ஏக்கா, என்னாச்சுக்க? எதுக்காக இப்படி பரபரன்னு வரீங்க? ஐயோ, உங்களுக்குலாம் விஷயம் தெரியாதா? இவங்க எல்லாரும் சேர்ந்து சரக்கு ஊற்றி விட்டுருக்காங்க ரங்கம்மாக்கு. அதனால தான் ரங்கம்மா இப்படி பண்ணிட்டு கிடக்கு. ஐயோ இறைவா, ரங்கம்மா ஏன் இப்படி பண்றாங்க என்னன்னு தெரியாம முடிச்சிட்டு கிடந்தோக்கா. நல்ல வேலை நீங்க சொல்லிட்டீங்க. எப்ப இன்னொரு போட்டோ எடுப்பா போட்டுக்கிற தம்பி. இப்போ என்ன போஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே. சரிங்க பாட்டி, நில்லுங்க. ஏக்கா, இந்த போஸ்ட்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம இவகிட்ட அடி வாங்கும் போது போஸா காமிச்சிட்டு கிடந்தாலே அந்த மாதிரி போஸாவே இருக்கு பாருங்க. ஆமாட்டி, இதுக்கு மேலே ரங்கம்மா இப்படி விட்டா வேலைக்கு ஆகாது. நான் போய் ஏதாவது ஒரு ரூம்ல படுக்க போட்டு வரேன். சரியா பானு சாந்தி? சரிங்கக்கா, அதை பண்ணீங்க முதல்ல. வாங்க ரங்கம்மா, நீ போய் நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் வாங்க. நான் வரல, நான் இங்கே தான் இருப்பேன். இருப்பீங்களா? ஐயோ வாங்க ரங்கம்மா, இங்கே ரிசப்ஷன் போயிட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க வாங்க ரங்கம்மா. மக்களே, கோம்ஸ் கார்ட்டூன் தமிழை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு ஆதரவுகளை கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.